ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகம் வந்து தமது பணிகளை தொடங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மலர்தூவியும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து தலைமைச் செயலகம் செல்வதற்காக நேற்று பிற்பகல் 2:50 மணிக்கு சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்களின் உற்சாக முழக்கங்களுக்கு இடையே தலைமைச் செயலகம் வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலக ஊழியர்கள் மலர்தூவி வரவேற்றனர். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசிகன், அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சட்டப்பேரவை சபாநாயகர் திரு ப தனபால், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக்குமார், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு ஜார்ஜ் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அறைக்கு சென்று புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா ஆகியோரது திருவுருவப் படங்களை வணங்கிவிட்டு தமது இருக்கையில் அமர்ந்து பணிகளை தொடங்கினார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம், தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம், பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கான வீட்டு வசதி திட்டம், 1274 எதிர்மறை சவ்வூடு பரவுதல் நிலையங்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் மகளிரை குடும்ப தலைவராக கொண்ட நலிவுற்ற குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டம் என 5 புதிய திட்டங்களுக்கான கோப்புகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கையெழுத்திட்டார்.